என்னங்க இது சாந்தா கிளாஸ் பைக்ல வராங்க? என்னங்க இந்த கிறிஸ்மஸ்க்கு கலர் கலர் சாக்ஸுங்க அப்புறம் துணிங்க இதெல்லாம் தொங்க விடுறாங்க எதுக்குங்க? ஓ அதுவா, சாந்தா கிளாஸ் வந்து கிஃப்ட் போட்டு போவாரு. நிஜமால கிஃப்ட் கொடுப்பாங்க? ஆமா, சின்ன வயசுல நானும் அந்த பேர் தொங்க விடுவேன். எவ்வளவு கிஃப்ட் ஸ்வீட்ஸ் போட்டு போவாரு தெரியுமா? நிஜமாலுமா? அடி போடி எப்பதாய் சம்பளே. நானும் சின்ன வயசுல இந்த அனிமேஷன் வீடியோ கதையெல்லாம் படிச்சுட்டு படுத்து தூங்குவேன். என்ன பார்த்தா என் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு முன்னுக்கு எதிர்த்து அந்த சாக்ஸுக்கு கிஃப்ட்டோ ஸ்வீட்ஸோ போட்டு வச்சுருவாரு. அடி பாவி, எல்லாம் சின்ன சொக்ஸா தொங்க விடுவாங்க, நீ இவ்வளவு பெருத்து போய் தொங்க விடுற? பெருசா கட்டினா பெருசா போடுவார்ல. என் பொண்டட்ட அறிவே குப்பா வாலி. என்னங்க சொன்னீங்க? நீ அறிவாளின்னு சொன்னேன். இந்த வருஷம் சாந்தா கிளாஸ் எப்படி வராரு நான் ஒளிஞ்சிருந்து பார்க்க போறேன். என்னங்க இது சாந்தா கிளாஸ் பைக்ல வராங்க? இது 2025 இன்னும் மான்ல ஓடிட்டு இருக்காங்க, அதான் பைக்ல இறங்கிட்டாங்க போல. ஐயா, நம்ம மாட்டி வச்ச எல்லாத்துலயும் gift போட்டாங்க. சந்தா ஸ்டாப். Merry Christmas! மேரி கிறிஸ்மஸ். அப்புறம் சந்தா கிஃப்ட்லாம் போட்டீங்களா? All done! அப்புறம் நான் முக்கியமா பெருசா மாட்டி வச்சிருந்தேன், அதை போட்டீங்களா? பெருசா போட்டிருக்கேன், போய் பாருங்க. அப்புறம் எனக்கு ஒரு சின்ன டவுட், மான்ல தானே விடுவீங்க, பைக்ல வந்திருக்கீங்க? சிட்டி உங்களுக்கு மிருகத்தை கூட்டிட்டு வரவே பை மார்க்கு. ஏன்? சிட்டி உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய மிருகங்கள் சுத்திட்டு இருக்கா. காட்டு எல்லாத்தையும் அழைச்சிட்டீங்க. மானுக்கு சாப்பிடறது கூட இடம் இல்லாம போச்சு. ஏன் கடை டிமாண்ட் பண்ணுது? அதான் பைக்ல இறங்கிட்டேன். என்னங்க இது சாந்தா செருப்பால அடிச்ச மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க? எனக்கு என்னமோ உன்னை காரி துப்புன மாதிரியே இருந்துச்சு. உங்களுக்கு என்ன போட்டிருக்காரு? எனக்கு ஸ்வீட்ஸ் கிஃப்ட். எனக்கு நல்லா வெயிட்டா போட்டிருக்காரு, கனமா இருக்கு. என்னங்க இது மிளகா தூள் கறி பவுடர்னு போட்டு போயிருக்காரு? அட, நம்ம திருச்சியோட பவுடரு. கூடவே லெட்டர் ஒன்று வச்சிருக்காருங்க. நம் வீட்டுக்கு வருகின்ற விருந்தாளிகளுக்கு மனம் நிறைவான சந்தோஷத்தையும் வயிறு நிறைவான சாப்பாடு கொடுத்தால் மட்டும் போதும். ஏதோ வந்திருக்காங்கன்னு சாப்பாடு கொடுக்கறதுன்னு இல்லாம அவங்களுக்கு சுவையான சாப்பாடு கொடுக்கறது தான் மிகப்பெரிய சந்தோஷம். சிரிப்பு, சாப்பாடு, சந்தோஷம் எல்லாம் சேர்ந்தால் கிறிஸ்துமஸ் நேரம். நம் வீட்டு சமையலுக்கு திருச்சி தான் நிறைவான சுவை தரும். சாந்தா வந்து கிஃப்ட் கொடுத்தால் அது ஒரு சந்தோஷம், அதுவே திருச்சி வந்து சுவை கொடுத்தால் அதுதான் கிறிஸ்துமஸின் சந்தோஷம். நீங்க அங்க நெஞ்ச தொட்டு பாக்குறீங்க? நீ படிச்சதுல சாந்தா என் நெஞ்சா.